ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஏன்னா 14வது வாரத்தில் நாமினேஷனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாரும் வந்து ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாமே குழம்பி போய் இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன்லாம் கிடையாது, ஓவரால் நாமினேஷன் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் எல்லாருமே உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு சேஃப் ஆகிருக்கலாம். எதுக்காக சேஃப் ஆகிருக்காங்களா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். சில பேர் வந்து இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் எல்லாம் வெளுத்து வாங்குற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவரை நாமினேட் பண்ணுறேன், நான் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகங்கள்லாம் வெளிக்கொண்டு வரதுக்காக பிக் பாஸ் பண்ண பிளானோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக கருதப்படக்கூடிய இப்போதைக்கு டாக் ஆஃப் தி ஷோவாக இருக்கக்கூடிய விசித்ரா அண்ட் தினேஷ், இவங்களோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உம்மரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் ப்ரோமோ காட்டும் போதே வந்து என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினேஷ் அவர்களை வந்து காட்டுறாங்க. ஸோ தினேஷை காமிச்சு இவரை யாருங்க நாமினேட் பண்ணுறீங்க, யாருக்கு வந்து ஃபைட் பண்ண போகிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கேமராவோட ஆங்கிளே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை தான் காட்டுது. ஸோ இதனை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நாமினேட் பண்ணுறாங்க. பாக்ஸிங் கிரவுண்ட் மாதிரிலாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் செட்டப்பே போடாமல் ஸ்மாலாக கேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த பிக் பாஸ் அவர்கள் இந்த 14வது வாரத்தில் நாமினேஷன் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவ்வளோ பெரிய செட்டப் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. பாக்ஸிங் கிரவுண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கூட எல்லாரும் வந்து அவங்கள நாமினேட் பண்ணுறேன், நான் இவங்களை நாமினேட் பண்ணுறேன், இவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் அவர்கள் இன்றைக்கி செம்ம ஜாலி மூடில் இருக்கார் போல். காலையே வந்து பேசும்போதே அவ்வளோ ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எந்த விதமான நாமினேஷன் முடிவுகளும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், இனி அனைவரும் நாமினேஷனில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனை வேறு வந்து கீழே இறக்கி விட்றாப்புல, பேனர்லாம் வேறு. ஸோ அதை பார்த்த உடனே ஒரே அதிர்ச்சி கலந்த ஒரே இன்ப அதிர்ச்சி, எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. ஒரு பாருங்க, பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க, ஃப்ராக் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அந்த ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது மூலிமா ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை ஆக போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னுமே மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சுட்ருக்காங்க, கிரட்ஜஸ் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இந்த நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஃபேக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணார்ல பிக் பாஸ் அவர்கள், அது மூலயமா வந்து தெரிஞ்சிட போகுது. அதை தாண்டி இந்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் ஆடுறது, நாமினேஷன், இது எல்லாமே வந்து கடைசி வாரம். நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கோம். எல்லா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வருவாங்க, சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ரீயூனியன் மாதிரி வந்து பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் நாளைக்கு இருந்து தான். ஏன்னா நாளைக்கு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மணி இன் த பேங்க் அப்படிங்கிற மாதிரி பணப்பொட்டியை வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து காசு வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யார் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. until then bye from உதய். நன்றி, வணக்கம்.